ஆமென். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆமென். அவரிடத்தில் வாங்கி அவருக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. அவர் பலப்படுத்தினாலாம் நம்மகிட்ட பலன் இல்லை. ஆமென். அவர் நம்மை பலப்படுத்துவார். முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக மாறுவதாக. ஆராதனைன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுப்பதே பெஸ்ட் ஆராதனை. அதான் புத்தி உள்ள ஞானமான ஆராதனை. அப்போ ஆராதனை என்றால் ஏதோ நம்ம இந்த மாதிரி லைவ் நேரத்தில் மட்டும் பாடி ஆராதிக்கிறது கிடையாது. தனிப்பட்ட முறையிலையும் எப்பொழுதும் தேவனோடு கூட எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இல்லையா? எப்பொழுதும் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பது, எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவருடைய எழுதப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதன்படி நடக்கிறது. சில வேத வசனத்தில் எழுதியிருக்கும் தேவனுடைய விருப்பங்கள் சித்தங்கள் எல்லாம் சீசர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில். அதை படிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம். சிலது ஆவியானவர் நமக்கு சபையில் ஊழியக்காரங்க மூலமாக பேசுவாங்க, அதை நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறோம். சில நேரம் நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வரும், வசனத்தின் மூலமாக பேசுவாங்க, ஆண்டவர் நம்ம இருதயத்தோடு பேசுவாங்க, அதன்படி நடக்கிறது. இப்படி அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்காக நம்மை ஒப்பு கொடுத்து, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து வாழ்வதே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆமென். அதுதான் ஆராதனை. இந்த ஆராதனை ஒரு பகுதி தான். இது நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமாக நம்ம சரீர அவயங்களை ஒப்பு கொடுக்கணும்னு நமக்கு கற்றுத்தருகிற இடம் சபை கூடி வருதல். இங்கே தான் நம்ம கற்றுக்கிறோம், இங்கே தான் நம்ம பழகுறோம். இங்கே கையை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோம், வாயை கர்த்தருக்காக பாடி துதிக்கிறோம், பயன்படுத்துகிறோம், கால்களை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோம். நம்முடைய சரீர அவயங்கள் ஃபுல்லாக ஒவ்வொன்றும் தேவனுக்காக இயங்குது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இயங்குது. அதுதான் இங்கே ட்ரையல், இங்கே கற்றுக்கிறோம். இதை போய் அப்படியே நம்ம அடுத்தடுத்து நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்துகிறோம், செயல்படுத்துகிறோம். அதுதான் ஆராதனை. ஓகே. அதனால் ஆராதனை என்றால் வெறும் பாட்டு இப்படி இதுதான் ஆராதனை என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் மத்தியில் தேவன் இதை நமக்கு வெளிப்படுத்தினபடியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி, ஓ இதுதான் ஆராதனையா, ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். பார்த்தீங்களா? அது தேவன் நம்ம மீது வைத்து, தேவன் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறார். நம்ம தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறார். ஆமாம், யாரெல்லாம் தாகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தண்ணி தர்றதான் நியாயம். அவன் தாகம் இல்லாதவங்களை போய் தண்ணி குடித்தா அது கொமட்டிடும், கொப்பளிச்சிருவாங்க வெளியில், சரிங்க, வாந்தி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அப்போ தாகத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், வாஞ்சியை எதிர்பார்க்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருப்பதனால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்றார். வாஞ்சை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக வாழணும்னு வாஞ்சிப்போம், தேவன் அதை நிறைவேற்றுவார். ஓகே, தேங்க்யூ டாடி. ஹalleluya.